1967 நிலத்திமிங்கலங்கள் பண்ணை பிரபுக்கள் ஆலையரசர்களின் கையில் இருந்த காங்கிரசிடமிருந்து ஆட்சியை தமிழ்நாட்டில் இந்திய அரசியலில் காங்கிரஸ் அல்லாத முதல் ஆட்சியை அறிஞர் அண்ணா உருவாக்கினார். அதற்கு பிறகு தொடர்ந்து 1969 77 வரை இன்ப தமிழ்நாட்டின் முதலமைச்சராக கலைஞர் இருந்து ஒரு குடும்ப அரசியலை அவர் நடத்தி ஒரு ஊழல் மலிந்த சர்க்கார் என்கிற பழியை சுமந்து ஆஃப்டர் எமர்ஜென்சி நெருக்கடி நிலை காலத்திற்கு வந்த தேர்தலில் அந்த ஆட்சியை தூக்கி தூர வீசி எறிகிற முயற்சியில் அடுத்ததாக வெற்றி பெற்றவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர். அண்ணா எழுதிய அத்தியாயத்தை மக்கள் திலகம் எழுதிய அத்தியாயத்தை தமிழ்நாட்டு அரசியலில் மூன்றாவதாக எழுதப்போகிற தலைவன் விஜய் என்கிற நம்பிக்கை தமிழ்நாட்டு மக்களுக்கு இன்றைக்கு சொந்தமாகிவிட்டது. இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்பதில் எல்லோரும் உறுதியாக இருக்கிறார்கள். அதிலே முக்கியமானவர்கள் யார் என்றால் திமுக காரர்கள். அவர்களே இந்த ஆட்சியை அகற்றி தீர வேண்டும் என்கிற முடிவுக்கு வந்திருக்கிறார்கள். அவர்கள் கூட இன்றைக்கு நிம்மதியாக இல்லை என்பதுதான் ஒரு முக்கியமான செய்தி. தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு மாற்றத்திற்கான தேவை இருந்தது. அந்த இடத்தை இட்டு நிரப்புவதற்குத்தான் 1994 மே திங்கள் 6ஆம் தேதி திமுக அண்ணா திமுகவுக்கு மாற்றாக மறுமலர்ச்சி திமுகவை தொடங்கினார் என்னை ஆட்கொண்ட அண்ணன் வைகோ. அவர் இப்பொழுது மறுமலர்ச்சி திமுக காணாமல் போய்விட்டது என்று திருச்சியிலிருந்து மதுரை வரைக்கும் தேடிக்கொண்டிருக்கிறார். அந்த மாற்றத்தை கொண்டு வருவதற்குத்தான் 6000 ஏக்கருக்கு அதிபதி, அன்னை இந்திராவினுடைய அம்பாசிடர், 4 முழ கதர் வேட்டி, ஒரு பாஸ்போர்ட் கூட எடுத்து வைத்துக் கொள்ளாத பவித்திரமான தலைவர் தமிழ் மாநில காங்கிரஸை கருப்பையா மூப்பனார் தொடங்கினார். அவர் தொடங்கிய தமிழ் மாநில காங்கிரஸை மிக குறைந்த விலைக்கு அவருடைய புதல்வன் மோடி இடத்தில் விற்றுவிட்டார். அந்த அரசியல் மாற்றத்தை தமிழ்நாட்டிலே நிகழ்த்தி காட்டுவதற்காகத்தான் விளிம்பு நிலை மக்களின் நம்பிக்கையை பெற்ற வள்ளல் குணம் கொண்ட சின்ன கவுண்டர் விஜயகாந்த் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தை தொடங்கினார். இன்றைக்கு அந்த கட்சியை கூறு கூறாக சின்னாபின்னமாகி போனதற்கு பிறகு அந்த கட்சியை விற்பதற்கு கடை விரிக்கிறார் பிரேமலதா. யாரும் வாங்க தயாராக இல்லை. அந்த கடமையை செய்வதற்குத்தான் ஒரு டார்ச் லைட்டோடு வந்தார் கமலஹாசன். உலகநாயகன் கமலஹாசன் டிவி பெட்டி, தொலைக்காட்சி பெட்டி உடைத்து திமுக எதிராக மூறி முழங்கினார். இப்பொழுது டார்ச்சை தொலைத்துவிட்டு அறிவாலயத்தின் தாழ்வாரத்தில் படுத்து கிடக்கிறார் கமலஹாசன். அந்த மாற்று அரசியலுக்கு முகம் தருதான் ஒரு சில்லறை பெயல் சீமான் தமிழ் தேசியம் என்று பேசி ஒரு அருவருப்பான அரசியலை இந்த நாட்டில் முன்னெடுத்து மக்களை நிராகரித்ததற்கு பிறகு எனக்கு மாடும் ஆடும் துணை என்று இன்றைக்கு மாட்டுக்கு பின்னாலே பயணம் செய்கிறான் அந்த முட்டாள். இன்றைக்கு அந்த முட்டாளுடைய கதை எங்கள் தலைவருடைய பயணம் போகிற ஊரிலெல்லாம் அந்த கட்சி சமாதியாகி கொண்டிருக்கிறது. ஆகவே திமுகவுக்கும் அண்ணா திமுகவும் மாற்றாக ஒரு இயக்கம் தேவை என்று வந்த பொழுது அதை இட்டு நிரப்புவதற்கு வந்தவர்கள் எல்லாம் காணாமல் போய்விட்டார்கள், கரைந்து போய்விட்டார்கள், கல்லறை குயிலாகிவிட்டது இந்த கட்சிகள் எல்லாம். ஆனால் அதற்கு பிறகு திமுகவுக்கும் அண்ணா திமுகவுக்கும் மாற்று அரசியல் என்று மட்டுமல்ல, ஆட்சி மாற்றமும் சாத்தியம் என்று நம்பிக்கையோடு தலைவன் வந்திருக்கிறார் என்றால் அந்த தலைவனுடைய பெயர்தான் இன்றைக்கு விஜய். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். Me too love you. Thank you so much. அவர்களை மாஸ் ஏத்துறது இல்ல. போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு.
ஸோ உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.